எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முகரிபாஸ் கிச்சன். இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் நல்லா கிறிஸ்பியான ஒரு 2-in-1 ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவரை கட் பண்ணி கழுவிட்டு நல்லா சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா அதில் இருக்க புழுவெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து சிக்கன் 65 மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவுலாம் சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் கலருக்காக கேசரி பவுடர், அப்புறம் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கணும். இப்படி செஞ்சிங்கன்னா ஒரு தடவை கூட மசாலா உதிரவே உதிராது எண்ணெயில் போட்டிங்கன்னா. இப்போ இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சீசனுக்கு நம்ம வந்து இப்படி ஏதாச்சும் வந்து சாப்பிடணும் போல தான் தோணும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஊறணும்லாம் அவசியம் இல்லை, அப்படி நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து பொரிச்சிக்கலாம். இப்போ இது பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒன்று போட்டு பாருங்கள். மேலே எலும்பி வந்துச்சுன்னா ஒன்று ஒன்றா வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. நமக்கு மசாலா ஒட்டாத மாதிரி தான் தெரியும். இது வந்து பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் அப்படியே வந்து அந்த காலிஃப்ளவரோட ஒட்டி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது அடியில் வந்து அப்புறமா வந்து கரண்டியை வச்சு கிளறி விடுங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுவே வந்து நமக்கு வெந்து வரும் கோல்டன் ப்ரௌன் கலரில். நல்லா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட கொடுக்கலாம். லஞ்சுக்கு ஒரு சைடிஷ் ரெசிபியாகவும் நீங்கள் வச்சு கொடுக்கலாம். இதை விட வந்து அடுத்து கோபி மஞ்சூரியன் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஜூஸியாக நல்லா டேங்கியாக இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா காலிஃப்ளவரையும் பொரித்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் 2வது பேட்ச் வந்து போட்டு எடுத்துட்டேன். இதே மாதிரியே மீதி இருக்க காலிஃப்ளவரையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு அது வந்து மசாலா நமக்கு வந்து பிரியாமல் அப்படியே வந்து காலிஃப்ளவரோடு ஒட்டியிருக்குன்னு. இப்போ இது வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் நம்ம காலிஃப்ளவர் பொரிச்சோல எண்ணெய், அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி இதெல்லாம் பிரித்து தனித்தனியாக இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுங்க. அதை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 குடமிளகாயை நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதை உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. லைட்டாக எண்ணெயில் வதங்கினதும் இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக இதை வதக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ்லேயே லைட்டாக வந்து இந்த காய்கறி நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். நமக்கு கிரேவி பக்கத்தில் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ரொம்ப கிரேவி மாதிரி இல்லாமல் லைட்டாக ஜூஸியாக இருக்க மாதிரி செய்கிறேன். அதனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ டொமேட்டோ சாஸ்லேயே நல்லா இந்த காய்கறி எல்லாமே வதங்கினதும்
இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். ஸோ கிரேவி மாதிரி வேணும்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலையும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை 4 ஸ்பூன் தண்ணியெலாம் கரைச்சி ஊற்றிங்கன்னா உங்களுக்கு கிரேவி மாதிரி கிடச்சிடும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவுலேயே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடணும். அந்த சாஸ்லேயே நல்லா இந்த காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா ஊறி நல்லா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இருந்துச்சா தூவி இறக்கிட்டிங்கன்னா சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.